பச்சோந்தி கூட கொஞ்சம் நேரம் பிறகு தான் கலர் மாறும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவருடைய முடிவை மாற்றிக்கிட்டே இருக்கார். என்னப்பா, டொனால்டு ட்ரம்ப்னாலே அப்படித்தானே? அதனால தானே அடுத்த 4 வருடங்கள் அமெரிக்காவினுடைய தொழிலதிபர்கள், அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எந்த இடத்துல அவருடைய முடிவை மாற்றிக்கொண்டார்? இந்த கேள்விகள் இருக்கா? அந்த கேள்விகளுக்கான பதிலாக இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? போப் பிரான்சிஸ் அவர்களுடைய இறுதி மரியாதை கொடுக்கறதுக்காக எல்லா தலைவர்களும் அங்கே போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியாச்சு. செலுத்துறதுக்கு முன்னாடி போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அவர் உயிரோடன் இருக்கும்போதே இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது முடிந்து விட வேண்டும், உலகத்தில் அதிகமாக போர் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். எப்போவுமே அதை பற்றியான ஒரு மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த மனுஷன் கடைசி அவரை புதைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நம்ம போய் அவருக்கு மரியாதை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இறுதி மரியாதை கொடுப்பதற்காக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், ஜெலன்ஸ்கி அவர்கள், பிரான்ஸினுடைய தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த நேரம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் ஒரு 15 நிமிஷம் தனியாக பேசிக்கிறாங்க. ஓவல் ஆஃபீஸில் நடக்க வேண்டிய மீட்டிங் இங்கே போப் பிரான்சிஸ் அவர்களுக்கான இறுதி மரியாதை கொடுக்கும்போது நடக்குது. ஏன்னா இது அவருடைய கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருப்பாங்க போல். 2 பேருமே பேசுகிறாங்க. ஸோ 15 நிமிஷம் தனியாக கான்வர்சேஷன். அதற்கான புகைப்படம் மட்டும் வெளியாகுது. 2025க்கான முக்கியமான புகைப்படம் அப்படிங்கிற புகைப்பட லிஸ்ட்டில் இந்த புகைப்படமும் சேர்ந்துருச்சு. இப்போ அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லோருடைய கேள்வி. ஆனால் என்ன, இது எங்களுடைய தனிப்பட்ட கேள்வியாக இருந்துச்சு, பட் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மட்டும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். பாசிட்டிவா அப்படின்னா கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு நெகட்டிவ் தானே? இந்த கேள்வி நம்ம மனசில் இருக்கும்போது எஸ், மீண்டும் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். நேற்று டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். புட்டின் அவர்களுடைய அந்த மீட்டிங் முடிந்த பிறகு சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ரஷ்யாவை மிரட்டும் தோணியில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், நாங்கள் மறுபடியும் சீஸ்ஃபயரை இனிஷியேட் பண்ணியிருக்கோம், பட் இந்த முறை ரஷ்யா அதை ஏற்கவில்லை என்றால் எங்களுக்கு இன்னும் பொருளாதார தடையை விட வேறு வழியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அகெயின் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன பேசினார், ஏது பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பெரும் கேள்வியாக இருக்கும்போது, ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் களமிறங்கியிருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே கொம்பை வந்துட்டாண்டோய் அப்படின்னு சொல்லி இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த சந்தோஷம் எவ்வளோ நாட்களுக்கு நிலைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்போ வேணாலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய முடிவை மாற்றலாம். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். காலம் அதற்கான பதிலை சொல்லட்டும். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான செய்தி, ஈரானுடைய துறைமுகத்தில் ஏற்பட்ட அந்த வெடி விபத்து தான். அது குண்டு வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, விபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான நபர்கள் காயமடைந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்கிற செய்தி. 4 நபர்கள் அங்கே இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒஃபிஷியல் செய்தியை வெளியில் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த குண்டு வெடித்த உடனே எத்தனை பேர் அப்படின்னு சொன்னாங்க? 4 பேர் காயமடைந்தார்கள். அடுத்து 54 பேர் காயமடைந்தார்கள் அப்படின்னு வந்துச்சு. அடுத்த 148 நபர்கள்னு வந்துச்சு. அடுத்த 240ன்னு வந்துச்சு. இப்போ 500 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஸோ இந்த போர்ட் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருந்துச்சு. அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி சீனாவிடமிருந்து வந்த, குறிப்பாக ஈரானுடைய மிசைலுக்கான தேவையான ஃபியூல் எல்லாமே அதில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடம் தான் வெடித்து சிதறியது, ரொம்ப முக்கியமான இடமும் கூட அப்படின்னு சொல்லி இப்போது வந்திருக்கக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதை செய்தது யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஈரான்கிட்ட கேட்கும்போது ஈரான் யாரை கை காண்பிப்பாங்க? இஸ்ரேலை கை காண்பிப்பாங்க. அப்போ இஸ்ரேல் இதற்கு அதனுடைய பதிலை சொல்கிறாங்க, எங்களுக்கும் அங்கே நடந்த அந்த வெடி விபத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நாங்கள் அதற்கு காரணமானவர்கள் கிடையாது, எங்கள் பக்கம் வராதீர்கள் தோழர்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் வரையிலும் இஸ்ரேல் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய எத்தனையோ இடங்களில் வெடி விபத்து ஏற்பட்டதற்கும், ஈரானில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள், டாப் சயின்டிஸ்ட் எல்லாமே கொல்லப்பட்டதற்கும் மொசாடும் இஸ்ரேலும் தான் காரணம். இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸுக்கு பிறகு அதை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்ன வரலாறுகள் எல்லாமே இருக்குது. இப்போதும் இங்கே ஈரானில் நடந்திருக்கக்கூடிய இந்த விபத்துக்கு இல்லாட்டி இந்த தாக்குதலுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு நமக்கு தெரியுமாக இருக்கும். ஈரான் இதை பற்றியான விசாரணை செய்ய போவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போதைக்கு அவங்க அங்கே இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத செஞ்சிட்ருக்காங்க. அடுத்ததாக பேட்டில் ஆஃப் கோர்ஸ்க் ரொம்பவே முக்கியமான பேட்டிலாக இருந்துச்சு. ரஷ்யாவுக்குள்ளே உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறதே ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு தான். அதுலேயும் கோர்ஸ்க் பகுதியில் உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் முன்னேறி வருகிறார்கள் அப்படிங்கிற
தொடர்ச்சியான செய்திகள் ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்தமான இன்டர்நேஷ்னல் லெவலில் இமேஜ் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே விழித்து கொண்ட ரஷ்யா அவங்களுடைய இராணுவ படையை கர்ஸ்க் பகுதிக்குள்ளே அனுப்புனாங்க. கர்ஸ்க் பகுதிக்குள்ளே அனுப்பி உக்ரைனுடைய இராணுவ வீரர்களை சுற்றி வளைத்தார்கள். உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுடைய முன்னேற்றத்தை தடுத்தார்கள். இந்த நேரத்தில் தான் உக்ரைன் ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்கிறாங்க, வடகொரியாவினுடைய வீரர்கள் கர்ஸ்க் பகுதியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. உடனடியாக வடகொரியாவும் சம்மதம் தெரிவித்தார்கள், எஸ் எங்களுடைய இராணுவ வீரர்கள் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கர்ஸ்க் பகுதியை ஒட்டுமொத்தமாக லிபரேட் பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிற அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்யா கொடுத்துருக்காங்க. அதாவது 76,000 உக்ரைனுடைய இராணுவ வீரர்களை நாங்கள் கொண்டு இருக்கோம். எங்களுடைய பகுதி எல்லாத்தையுமே நாங்கள் திரும்ப எடுத்துட்டோம். எங்களுக்கு உறுதுணையாக இருந்த வடகொரிய இராணுவ வீரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவின் பக்கம் அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய செய்தி. ஸோ கர்ஸ்க் பகுதி மீண்டும் ரஷ்யாவுக்கே கிடைத்தது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ளஸ் ஒரு பாசிட்டிவான செய்தி ரஷ்யாவுக்கு. ஆனால் அதே ரஷ்யாவுக்கு 2 விதமான துக்க செய்திகளும் இருக்குது. ஒன்று, இப்போது ரஷ்யா செய்யக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லாம் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னுடைய ஹெட்டாக இருந்தவர் ஒரு குண்டுவெடிப்பில் கொல்லப்படுகிறார். உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய உளவு வேலை தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சந்தேகப்படுறாங்க. இன்றைக்கி ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நபரிடம் தீர விசாரணை நடந்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த ரிமோட்லி அந்த பாம்பை எப்படி அவங்க அக்சஸ் பண்ணாங்க, அதை எப்படி வெடிக்க வச்சாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த நுட்பத்தை ரஷ்யா தெரிந்து கொள்ள நினைப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மேக்ரோன் அவர்கள் மற்றும் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய மீட்டிங் இதே போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு இறுதி மரியாதை கொடுக்கும்போது இருந்ததாக சொல்லப்படுகிறது. உடனடியாக மேக்ரோன் அவர்கள், பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, எஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, சீக்கிரமாக சீஸ்ஃபயர் உருவாகிடும், ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது நின்றுவிடும் அப்படிங்கிறது தான். இதில் 53 முறை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யா உக்ரைன் போரை 24 மணி நேரத்தில் நிறுத்தி விடுவேன் அப்படின்னு சொன்னது என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் இன்றைக்கி சில அமெரிக்க ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் மெஸ்ஸை அந்த ஜோ பைடன் அவர்கள் உருவாக்கிட்டு போயிட்டார். நான் நினச்ச மாதிரி அவ்வளோ சிம்பிளாக இல்லை இந்த பிரச்சனை, அதனால தான் டைம் தேவைப்படுது, எல்லாத்தையுமே நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம், சீக்கிரமாக ஜோ பைடன் உருவாக்குன இந்த மெஸ்ஸை நாங்கள் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தை சொல்லி தன் மீது இருக்கக்கூடிய பிரச்சனையை அப்படியே தூக்கி ஜோ பைடன் அவர்கள் மீது வீசியிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். கர்ஸ்க் பகுதியில் உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் 76,000 பேரை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்த போது உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட 60,000க்கும் அதிகமான ரஷ்ய இராணுவ வீரர்களை நாங்களும் கொன்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அவங்களுடைய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் கர்ஸ்க் பகுதியை உண்மையிலேயே ரஷ்யா லிபரேட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு உக்ரைனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இன்னும் கர்ஸ்க் பகுதியில் உக்ரைன் இராணுவ வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா ஒட்டுமொத்தமாக அதை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் 95% ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கர்ஸ்க் பகுதி வந்துவிட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்திருக்கக்கூடிய உக்ரைன் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த மீட்டிங் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக மேற்குலக நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா இருந்தது அப்படிங்கிறதும், அமெரிக்க ரஷ்ய உறவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தது மேற்குலக நாடுகளுக்கு ரொம்பவே துக்கமான செய்தி தான். இப்போது அது அப்படியே தலைகீழாக மாறி இருப்பதால் மேற்குலக நாடுகள் கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.